அதாவது அவங்க எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே டீட்டெயில் என்கொயரி தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் என்கொயரி பண்ணி டீட்டெயில் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கும்போது பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸில் இவர் பேரில் வழக்கு பதிவு பண்ணணும்னு போட்டதில் கோர்ட்டு இப்போ வந்து எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முந்தைய டீட்டெயில் என்கொயரி பண்ணியிருக்காங்க. இதில் எந்த தவறும் நாங்கள் செய்யலை. அதனால் வந்து உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். அதுதான் டீடைல் என்கொயரி யாருமே கேட்க முடியாது. யாருமே என்கொயரி எப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் யாருமே இன்டர்வியூ ஆக முடியாது. இன்வெஸ்டிகேஷனுக்கு கோர்ஸ் ஆஃப் தனி கோர்ஸ், அது பல விதமான மெத்தடாலஜி இருக்கும். அந்த மெத்தடாலஜிலேயே நோபடி கேன் கொஸ்டின். அதை ஃபைனல் பண்ணி வருகிற போது தான் இதெல்லாம் அவங்க பண்ணதில் தப்பு இருந்ததுன்னா அதை பற்றி விவாதத்தில் எடுத்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நோ ஒன்றும் கிடையாது. இந்த எஃப்ஐஆர் மியர் ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்ஐஆர்னால எதுவும் பெரிய பின்னடைவு திமுக இல்லை. ஏற்கனவே இது குறித்து பிரச்சனை வந்து நேரு குறிப்பிட்டதை போல டீடைல் என்கொயரி இஸ் கோயிங் ஆன்.